صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்தவர்களே, ஆல் இந்திய இமாம்ஸ் கவுன்சில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை, அவர்களுடைய பிரியத்தை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த வருடம் ஹுப்புன் நபி என்கிற பிரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த பிரச்சாரத்திலே நாம் எடுத்து வைத்திருக்கிற முழக்கம் என்பது நபியின் நேசம் என்பது நபி வழி நடப்பதே என்கிற இந்த பிரச்சாரத்திலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். திண்டுக்கல்லிலே ஜனவரி 5ஆம் தேதி இந்த பிரச்சார முழக்கத்தோடு ஆல் இந்திய இமாம்ஸ் கவுன்சிலுடைய பிரச்சாரம் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், தெருமுனை கூட்டங்கள், மஹல்லா கூட்டங்கள், இப்படி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களை பின்பற்ற வேண்டியதனுடைய அவசியத்தை எடுத்து ஏம்புகிற கூட்டங்களாக அவைகள் பிரதிபலித்தது. அதனுடைய நிறைவாக தான் இந்த பல்லாவாரத்தில் காலையிலே ஒரு கண்காட்சியை நாம் திறந்து வைத்தோம். அதனைத் தொடர்ந்து மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்களுக்காக பிரத்யேகமான கருத்தரங்கம் நடைபெற்று இந்த பிரச்சாரத்தின் நிறைவு கூட்டமாக இங்கே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்கிறதை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த பிரச்சாரத்தை தான் ஆல் இந்திய இமாம்ஸ் கவுன்சில் தமிழகம் மட்டுமல்ல இந்த தேசம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறது. இது வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை பெரியவர்களே, இறைவன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களை தடுத்திருக்கின்றார்களோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ, இறைவனை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இந்த தருணம் நல்ல ஒரு தருணம். நபிகளுடைய வாழ்க்கையும் வாக்கையும் பின்பற்றியே ஆக வேண்டும். நபிகளுடைய வாக்கையும் வாழ்வையும் பின்பற்றியே தீர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்படி பின்பற்றினால் மட்டும்தான் நபிகளை நேசித்ததாக ஆகும் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அதே தருணத்தில் அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வத்தகுல்லாஹ, நபிகளாருடைய வாக்கையும் வாழ்வையும் பின்பற்றக்கூடிய நாம் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒருவித அச்ச உணர்வு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நாம் விழித்திட வேண்டும் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மனோ இச்சைக்கு மாற்றமாக நம்முடைய மனது இடம் தராத காரியங்களில் நாம் நபிகளாரை பின்பற்றுவதில் சற்றேனும் விலகி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனையை பெற வேண்டியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை பெரியவர்களே, ஒரு கிராமவாசி
நபிகளாரோடு போர் செய்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்தில் போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை எல்லாம் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போரில் கலந்து கொண்ட கிராமவாசியை அழைத்து போரில் கிடைத்த பொருளை அவருக்கான பங்கை கொடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் சொல்லுகிறார், நான் இதற்காகவா இந்த களத்தில் கலந்து கொண்டேன்? இது எனக்கு வியாபாரத்தின் மூலமாகவோ நான் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது. நான் இதற்காகவா நான் கலந்து கொண்டேன்? நான் இந்த களத்திலே களமாடி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக என்னுடைய உயிரை ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய உயரிய அந்தஸ்தை பெறுவதற்காக, இறைவனுடைய பாதையில் என்னுடைய உயிரை தருவதற்காக நான் வந்தவன். நீங்கள் வழங்கக்கூடிய இந்த பொருளுக்காக நான் வரவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அழுத்தம் நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய ஒரு தருணம். அந்த சஹாபாக்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது இப்படி ஒரு வீரியம்? நபிகளாருடைய வாக்கையும் வாழ்வையும் உள்வாங்கிய அவர்கள், அவருடைய வெளிகள் வேதனை, அவருடைய வார்த்தைகள் என்ன? இன்று நம்மோடு புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டல்! அல் யதுல் உல்யா கைரும் மின் யதிஸ் சுஃப்லா. கொடுக்கக்கூடிய கரம், கொடுக்கக்கூடிய கரம் சிறந்தது என்று சொன்னார்கள். கொடுக்கும் கை மேலானது, வாங்கக்கூடிய கை ரொம்பவும் மட்டமானது என்பதை நமக்கு முன்னால் போதித்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். ஜக்காத்து பொருளை தனக்காக வாங்குவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கினார்கள். அது கூடாது என்று வைத்தார்கள். என்று சொன்னால் நபிகளாருடைய வாழ்க்கையும் வாக்கையும் பின்பற்றக்கூடிய நாம் கையேந்துபவர்களாக, பிச்சைக்காரர்களாக மாறிவிட்ட அவல நிலத்தை ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்னால் நாம் பார்க்க முடியும். யார் செய்த குறை? நமக்கு வழிகாட்டுதல் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா என்று சொல்லுகிறான். 1-2 இடத்தில் அல்ல, கிட்டத்தட்ட குர்ஆனிலே 26 27 இடங்களில் சொல்லுகிறான் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா. தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். ஜக்காத்தை கொடுங்கள் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக மாறுங்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள், நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்று சொன்னால் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் மாறுங்கள். பணம் உடையவர்களாக மாறுங்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக மாறுங்கள் என்பது நம்முடைய வழிகாட்டல். நாம் இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றோமா? இன்று நம்முடைய சமூகம் சேரிகள் வாழக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். சுகாதாரமற்ற, சுத்தமற்ற ஒரு நிலையை நம்மால் உணர முடிகின்றது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்று சொன்னார்கள். இந்த தேசத்தில் வாழக்கூடிய அது அரசாங்கத்துடைய கவனமின்மையால் ஆகட்டும் அல்லது கண்டுகொள்ளாமை என்பதனால் ஆகட்டும், நாம் நம்முடைய ஏரியாக்களை, நம்முடைய மஹல்லாக்களை எவ்வளவு சுத்தமாக சுகாதாரமாக வைப்பதற்கு தகுதியானவர்கள், வழிகாட்டப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு பயமற்ற ஒரு சமூகத்தை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவினார்கள், அதற்கான வழிகாட்டுதலை ஏற்படுத்தினார்கள். சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்னிற்க வேண்டிய தலைவர்கள் என்று ஓடி ஒளித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிகளுடைய வாழ்க்கையும் வாக்கையும் நாம் எங்கேயோ தவறுவிட்டு இருக்கிறோம் என்பது பொருள். அடுத்த ராத்திரியிலே மதீனாவில் ஏற்பட்ட ஒரு சத்தத்தை சஹாபாக்கள் எல்லாம் உணர்ந்துவிட்டு, அது என்ன சத்தம் என்று எழுந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வருகிறார்கள். அந்த சத்தம் அந்த திசையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஒன்றுமில்லை, அது சாதாரண ஒரு விஷயம் என்று சொல்லுகிறார்கள். எந்த ஒரு தருணத்தையும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும், எந்த ஒரு ஆபத்தையும் தனி மனிதனாக நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அந்த முன்மாதிரியை நாம் தொலைத்திருக்கின்றோம். அதே போலதான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மதீனா வாழ்க்கையில் சஹாபாக்களை வாத்தெடுத்தார்கள், நபித்தோழர்களை வாத்தெடுத்தார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படையான அனைத்தையும் போதித்தார்கள். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அத்துணை தளத்திலும் அவர்களை ஒவ்வொரு அணுவாக ருசித்து ரசித்து அவர்களை ஆளாக்கினார்கள். அடிப்படை விஷயங்களை அவர்கள் போதித்ததின் விளைவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்னாலேயே அவர்களை ஆட்சியாளர்களாக, ஆளுநர்களாக, அபூ ஹுரைராவாகட்டும் அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகட்டும் அல்லது முஆத் பின் ஜபல் ஆகட்டும், இவர்களை ஆளுநராக, ஆட்சியாளர்களாக அனுப்பினார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன? அரசியலை ஹராமாக்கினோம், ஆட்சியை வேண்டாம் என்று புறக்கணித்தோம்,
அரசியலை சாக்கடை என்று சொன்னோம். இன்று இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் அதிகாரமின்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிரானதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத வழிமுறையா அல்லது பின்பற்றக்கூடாத ஒரு வழிமுறையா? சாக்கடை என்று சொன்னால் சுத்தம் செய்வதற்கு இந்த சமூகம் தயாராக வேண்டாமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அடிப்படையில் அதற்காக சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அடிப்படையான விஷயங்கள், ஒரு ஆட்சியாளனுக்கு நீதியை கட்டமைப்பதில் என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ அந்த தகுதிகளை எல்லாம் கொடுத்து உருவாக்கினார்கள். அவர்கள் கண்மூடுவதற்கு முன்னாலே ஆட்சியாளர்களாக நபி தோழர்களை பல திசைகளுக்கு அனுப்பினார்கள். எனவே ரசூலுல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசம் என்பது அது வாய் அளவிலே சொல்வதனால் மட்டும் இருக்கக்கூடாது, அதை அணு அணுவாக பின்பற்றுவதில். நபிகளுடைய வாக்கையும் வாழ்வையும் நமக்கு எப்பேற்பட்ட தருணமாக இருந்தாலும் அதை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் நம்மை தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை மட்டுமே நமது வாழ்க்கையாக கொள்ளுவோம் என்று சொன்னால் தேசம் மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு உன்னதமான ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான எல்லா விதமான தௌஃபீக்குகளையும் உதவியும் இந்த சமூகத்திற்கு செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையிலே சொல்வான், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். சிறந்த சமுதாயம் என்று நம்மை சொல்வதற்கு காரணம், தாமுரூன பில் மாரூஃப், நல்லதை ஏவி அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தன்ஹவுன அனில் முன்கர், கெட்டதை தடுத்து அதை விட்டு நீங்களும் ஒதுங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்பதற்கு அல்லாஹ் கூறிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வழியைத்தான் தன்னுடைய நபித்துவத்திலிருந்து தொடங்கி தனது மரண தருவாயிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே படுத்து கிடக்கிற அந்த நேரத்திலேயும் கூட இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பை, இந்த சமுதாயம் சிறப்பு பெறுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். அப்ப என்னுடைய சுன்னத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அதற்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் அடங்கிவிடும், அவருடைய செயல்பாடுகள் அடங்கிவிடும், அவர்கள் இந்த உம்மத்திற்காக அங்கீகரித்த அங்கீகாரங்களும் அடங்கிவிடும். இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனை சிறப்புப்படுத்துகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இவன் ஒரிஜினல் உம்மத்தில். அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை, அந்த புனிதமான வாழ்க்கை அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். நாம் நினைக்கிறோம் பெரிய தாடி வைப்பது சுன்னத், பெரிய ஜிப்பா போடுவது சுன்னத், பெரிய தொப்பி அணிவது சுன்னத். இது மட்டுமா சுன்னத்? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை செய்கிற அத்தனை காரியமும் அது அல்லாஹ் ரசூலுக்கு பிரியப்பட்டதாக இருந்தால் அது முழு சுன்னத். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அதற்கு சொன்ன மாதிரி ஒற்றுமைங்கிற கயிறு, அல்லாஹ் சொல்வதை போல அது நூல் அல்ல, கயிறு. சிறு வயதில் இருந்தெல்லாம் நாம் பள்ளிக்கூடத்து பாட புத்தகங்களில் படித்திருக்கிறோம். ஒரு வேடன் 4 புறாக்களை நெல்லை காட்டி ஏமாற்றி பிடித்து விடுகிறான். இந்த 4 புறாக்களும் சேர்ந்துதான் வலையோட பறக்கி வேடம் பின்னாடி பறக்கிறான். 4 புறாக்களும் சேர்ந்துதான் வலையோடு பறக்கிறது. வேடன் அதை துரத்தி பிடிப்பதற்கு ஓடுகிறான். ஏமாந்தவன் வேடன். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையிலே, இறை வழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த பாதை, சஹாபாக்களுக்கு கிடைத்த அந்த அமானிதம், அந்த முழுமையான சுன்னத், அதற்கடுத்து தாபியன்கள், அதுக்கடுத்து தபா தாபியன்கள், இப்படியே நம் கைக்கு கிடைத்திருக்கிறது. இது நம்முடைய செயல் வடிவிலே வந்தால் மட்டும்தான் இந்த சுன்னத்தை முழுமையாக பாதுகாப்பது மட்டுமல்ல, சில நம்மை சார்ந்த சில பிரச்சனைக்கு தீர்வையும் நாம் பெற முடியும். ஒரு புறா இங்கேயும் இன்னொரு புறா அங்கேயும், இப்படி 4 பகுதிகளை 4 புறாக்கள் போவதற்கிறதே, முதல்ல எழவே முடியாது, எழுந்தால் அல்லவா பறப்பதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மூமினூன் கரஜுலின் வாஹித், மூமின்கள் அனைவர்களும் ஒரே மனிதர்கள் தான். இத்தனை பேர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மூமின்களும் ஒரே மனிதன்.
ஒரு மனிதனுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து நரம்புகளும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிற தொடர்புடையவை. இனிஷ்தகா ஐனுகு இஷ்தகா குல்லுகு. ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடல் முழுவதுமே அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. எனவே அன்பு பெருமக்களே, அருமையான சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உண்மையான சுன்னத் அவர்கள் கடைசியிலே பட்ட கவலையிலிருந்து நம்மை பாதுகாக்க தேட சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், கவலை எங்களுக்கு இல்லாமலாக்கு. கவலையிலிருந்து நாம் மாறுவதற்கு, நமக்குண்டான உரிமை இந்த நாட்டுக்குள்ளே கிடைப்பதற்கு முதலிலே நாம் முழு சுன்னத்தை பின்பற்றுவோம், செயல் வடிவிலே கொண்டு வருவோம். நமக்கு என்னென்ன தேவை அதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்ததை அடிப்படையிலே செயல்படுத்துவோம். கவலை நம்மை விட்டு போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற தொடர்பு அது இல்லை என்றால் சில நேரங்களில் துன்யாவை கூட நாம் இழந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இது போன்ற இமாம் கவுன்சில் மூலமாக நடக்கிற சேவைகள் கியாமத் நாள் வரை இது நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நல் தௌஃபீக் செய்ய வேண்டும். நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சுன்னத்தையும் பின்பற்றி நடக்கிற நல் அருளை நம் அனைவர்களுக்கு வல்ல ரஹ்மான் தந்துள்ள வேண்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நேசிக்க வேண்டும் என்றால், அவரோடு நாம் எழுப்பப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த இந்த வாக்குறுதி உண்மையாக வேண்டும் என்றால், மெய்யாகவே நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை பிரகாரம் நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கட்டளை? அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? ரொம்ப எளிமையான வார்த்தைகளை சொல்லிவிடலாம். இந்த பூமியில் நீதியை நிலைநாட்டி அநீதியை ஒழிக்கத்தான் இந்த பூமிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் அல்லவா, இன்னி அல்லிமன், நான் இந்த பூமிக்கு நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன், கற்றுக் கொடுக்கின்றார்கள், நீதியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இஸ்லாம் என்றால் என்ன? ஒருவர் வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்லாம் மிகவும் எளிமையானது, ரொம்ப எளிமையானது. என்ன? அண்டை வீட்டானின் உரிமையை பாதுகாக்க வேண்டும், அதுதான் இஸ்லாம். நபரை பொறுத்து வார்த்தை மாறுபடும், நபரை பொறுத்து இஸ்லாத்துடைய அறிமுகம் என்ன செய்யும்? மாறும். பல நேரங்கள் வருகின்றது. இன்னொரு நபர் வருகின்றார், இஸ்லாம் என்றால் என்ன? அனாதையுடைய தலையை நீ கருணையோடு தடவி கொடுக்க வேண்டும், அதுதான் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். இன்னொரு நபர் வருகின்றார், இஸ்லாம் என்றால் என்ன? பெண்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும், அதுதான் இஸ்லாம். பெண்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும், அதுதான் இஸ்லாம். இன்னொரு நபர் வருகின்றார், இஸ்லாம் என்றால் என்ன? நீ பொருளாதார மோசடி செய்யக்கூடாது, அதுதான் இஸ்லாம். பொருளாதார மோசடி செய்யக்கூடாது, அதுதான் இஸ்லாம். இன்னொரு நபர் வருகின்றார், இஸ்லாம் என்றால் என்ன? நீ பொய் பேசக்கூடாது, அதுதான் இஸ்லாம். வந்த நபர் யார் என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அந்த வகையில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். மொத்தத்தில் ஒரு நீதியான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான எல்லா விதமான யுக்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் கையாண்டு ஒரு நீதியான சமூகத்தை கட்டியெழுப்பிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நீதியான சமூகம், அது அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், சக மனிதர்களோடு உருவாடுவதாக இருக்கட்டும், பொது வாழ்வாக இருக்கட்டும், சமூக வாழ்வாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் தெள்ளத் தெளிவாக பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். பெண்களுடைய உரிமை, சிறுவர்களுடைய உரிமை, பெரியவர்களுடைய உரிமை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ரொம்ப தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இதெல்லாம் ஏன் சொல்லலாம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இதனுடைய பிரதிபலிப்புகள், தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, நாம் எவ்வாறு இதனை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி இந்த தகவலை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். சமூக வாழ்வில் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகின்றால் சமூக வாழ்வில் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் ஒரே குடும்பத்தை போன்றவர்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
இதில் சிறந்தவன் யார் என்றால் அல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு பயனுள்ள வகையில் உதவி செய்பவன் தான் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவன், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் என்று கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இதை இன்னொரு வகையில் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகின்றார்கள், ஹைருன் நாஸ் மையன்ஃபா உன்னாஸ். மனிதர்கள் சிறந்தவன் யார் தெரியுமா? சக மனிதனுக்கு என்ன செய்யணும்? சக மனிதனுக்கு பயனளிக்க வேண்டும். சக மனிதனுக்கு பயனளிப்பவன் உங்களில் சிறந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் சமூக வாழ்வில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? அரசியல் வாழ்வில் எப்படி நம்முடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது? நீதி நேர்மை எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீதியை நிலைநாட்டுங்கள், ஏதிலோ நீதியை நிலைநாட்டுங்கள் கட்டளை. நீதியை நிலைநாட்டுவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பங்களிப்பு என்ன? நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் அரசியல் இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் அரசியல் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, குடிகாரன் கையில் கொடுத்த பைக் மாதிரி இருந்துட்டு இருக்கு. குடிகாரன் கையில் கொடுத்த பைக் மாதிரி இருந்துட்டு இருக்குது. அது முன்னாடி சொல்லுவோம், குரங்கு கையில் கொடுத்த பூமாலை அப்படின்ட்டு. மாம்பரில் ஒரு சம்பவத்தை கோடித்து காட்டினார்கள். எப்படி இருக்குது? குடிகாரன் கையில் கொடுத்த பைக் மாதிரி இன்றைக்கு இந்திய அரசியலும் தமிழக அரசியலும். குடிகாரன் கையில் கொடுத்து கையில் பைக் கொடுத்தா என்னவாகும்? அவன் எதை ஓட்டுறான்னு அவனுக்கு தெரியாது. எதிரில் யார் வாரன்னு அவனுக்கு தெரியாது. தன்னுடைய நிலை என்ன என்பது அவனுக்கு தெரியாது. எதிரில் வர்றவனையும் பாலாக்கி விட்டு எதிரில் வரக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்வையும் பாலாக்கி விட்டு தன்னுடைய வாழ்வை என்ன செய்யறான்? அவன் பாலாக்கி கொள்கின்றான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் போய்கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஊழல் ஊழல் ஊழல். அந்த ஊழல்ங்கிற வார்த்தையை குறிப்பிட காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒப்பீட்டு அளவில் நாம் ஒரு மதிப்பீட்டை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சம்பவங்களை நான் இப்போது குறிப்பிட்டு காட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கைபர் யுத்தம், யூதர்கள் வாக்குறுதிகளை மீறுகின்றார்கள். கைபருக்கு போறாங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்தில் டாக்ஸை வாங்கிட்டு வரக்காக வேண்டி, வரி வசூலித்து வருவதற்காக வேண்டி ஒரு சஹாபியை அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபி போறாரு. அந்த யூதரிடத்திலே போகின்றார். அந்த யூதர் சொல்லுகின்றார், அந்த வரியை கொடுத்துட்டு, அந்த வரி இன்னும் ஒரு சில ஏமாற்று வேலை செய்வதற்காக வேண்டி, வரி ஏய்ப்புகளை செய்வதற்காக வேண்டி நான் உனக்கு ஒரு சில ரூபாய் என்ன செய்யறேன்? லஞ்சமா தர்றேன். உனக்கு ஒரு சில பரிசுகளை தருகின்றேன், அன்பளிப்புகளை தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். என்ன சொன்னோட அந்த சஹாபி சொல்லுகின்றார், யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற? நீ யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கின்றாய்? நான் யாருடைய சமூகத்திலிருந்து வருகின்றேன் தெரியுமா? அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ மிகவும் கேவலமான மனிதன். யார்கிட்ட நீ என்ன வார்த்தையை கேட்கிற என்று சொன்னவுடன் அதை கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த மற்றொரு யூதன் சொல்லுகின்றான், இவரை போன்ற ஆட்களால் தான் இன்றைக்கு வரைக்கும் வானமும் பூமியும் உயிருடன் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவலை அங்க பதிவு செய்கின்றான். எங்க போச்சு அது எங்க போச்சு? எங்கே போனது அது? அந்த நீதி இப்போது ஏன் இல்லை? நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான அந்த நீதியை நோக்கித்தான் ஒவ்வொரு முஸ்லிம் இந்த கடமையான அந்த நீதியை நோக்கிய பயணத்தில் தான் நம்முடைய முயற்சியில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அதற்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய வசனம், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய்யல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். யார் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் காண்பார்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய தௌராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அந்த இறை தூதரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கும்? அதுல எப்படி இருக்கும், அவருடைய கேரக்டர் என்ன, குவாலிட்டி என்ன, இறை தூதருடைய பண்புகள் என்ன என்பதை அது பதியப்பட்டிருக்கின்றது. எப்படி பதியப்பட்டிருக்கின்றது? யாமருஹும் பில் மஅரூஃப், அவர் நன்மையை ஏவுவார், வயன்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை தடுப்பார், வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்,
நல்லவற்றை உங்களுக்கு அனுமதிப்பார். யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீமையான விஷயத்தை அவர்களிடம் தடுப்பார். வயலஹு அன்ஹும் மிஸ்ரஹும் அல்லகலால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்களை அவருடைய இடுப்பு எலும்பை உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சுமையை அவர்களை விட்டும் அவர்கள் அகற்றுவார். இறுதியாக ஒரு பணியை செய்வார். என்னவென்றால் அவர்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்ற அந்த அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிவார். அவர்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்ற அந்த அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிவார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனவே நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிடுகின்றான், ஃபல்லதீன ஆமனு பிஹி, எனவே நீங்கள் அவரை நம்பிக்கை கொண்டு, யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ நீங்கள் செய்ய வேண்டிய பணி ஃபஸ்ஸரூஹு, அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். வனஸரூஹு, அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். வத்தபஉ நூரல்லதி உன்ஸில மஅஹு, அல்லாஹ்வுடைய தூதரோடு இறக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒளியை, அந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் தான் வெற்றியாளர்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். நீங்க செய்ய வேண்டிய பணி என்ன? அல்லாஹ்வுடைய செய்வார், அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்வார்கள். என்ன செய்வார்கள்? நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நல்லதை அனுமதிப்பார்கள், தீயதை உங்களுக்கு தடுப்பார்கள், ஹராமாக்குவார்கள். நீங்க செய்ய வேண்டிய வேலை, அல்லாஹ்வுடைய தூதரின் நேசம் கொண்டிருந்தால் நீங்க செய்ய வேண்டிய வேலை, அல்லாஹ் அழகா கட்டு தருகின்றான், வஸ்ஸரூஹு வனஸரூஹு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளையான எதில் ஒன்ற நீதி நிலைநாட்டக்கூடிய பயணத்திலே, நீதி நிலைநாட்டக்கூடிய இந்த விஷயத்திலே நீங்கள் அவருக்கு துணை நிற்க வேண்டும், உதவி புரிய வேண்டும். இறுதியாக நீங்கள் செய்யணும், வத்தபஉ நூரல்லதி உன்ஸில மஅஹு, அவருக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் அச்சப்பிசாகாமல் பின்பற்ற வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி என்றால், அதான் நான் சொன்ன, நாளைக்கு மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு எழுப்பப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வஸ்ஸரூஹு வனஸரூஹு, வஸ்ஸரூஹு வனஸரூஹு, நீங்கள் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு உதவி புரிய வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்துறது? எப்படி உதவி புரிவது? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட பிரகாரம் நீதிக்கான அந்த போராட்டத்திலே நாம் முன்னணியில் நிற்க வேண்டும். ஃப்ரண்ட் லைன் இருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். நீதியை நிலைநாட்டுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள். அதான் நமக்கு இன்று நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அருமையான சோதர்களை, அந்த பயணத்தை நோக்கி தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இந்த பாசிச சங்க பரிவார சக்திகளுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். அரசு அதிகார வர்க்கத்துடைய இந்த ஒருதலை பட்சமான இந்த போக்கை நாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்ட காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. ஆக இது ஆண்டு இமாம்ஸ் கவுன்சிலுடைய பொறுப்போ, எங்களுடைய பொறுப்போ, உங்களுடைய பொறுப்போ இல்லை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துடைய பொறுப்பு என்ற அந்த தகவலை சேர்த்து சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கட்டளை இது. கட்டளை என்ன கட்டளை? வல் அகலால் அல்லதி கானத் அலைஹிம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிய வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். வஸ்ஸரூஹு வனஸரூஹு, அதனால் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துங்கள், வனஸரூஹு, நீங்கள் உதவி செய்யுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விருப்பத்தின் பிரகாரம் நீதியை நிலைநாட்டக்கூடிய அந்த பயணத்தில் நம்மை ஆழமாக அழுத்தமாக தடம் பதித்துக் கொள்வதற்கு இமாம்ஸ் கவுன்சிலுடைய இந்த நிகழ்ச்சி, நபியின் நேசம் நபிகள் நடப்பதை என்ற இந்த நிகழ்ச்சி உறுதுணையாகவும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்களித்த அந்த வாக்குறுதியின் பிரகாரம் நாளை மறுமையிலே என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் நம்முடைய அண்டை வீட்டார் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு எழுப்பக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக இந்த மீண்டும் ஒருமுறை பிரார்த்தித்துக் கொண்டு, நீதியின் போராட்டத்தில் எப்பொழுதும் நாம் ஓரணியில் நின்று செயல்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் கூறுவது போன்று உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றியாளர்களுடைய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன்.
வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.